ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாம்பே ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த குழம்புடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு, நெய்ச்சோறு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அது கூட 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு மல்லியில, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழுத்த தக்காளி பழத்தை அதையும் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா 4-5 தடவை கழுவி வச்சிருக்கேன். அந்த துண்டுகளை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடணும். கறி நல்லா மசாலாவோட சேர்ந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம 1/2 கிளாஸ் தான் சேர்த்துருக்கோம். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிச்சு கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காவில் 1/4 பங்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி, ஒரு சில்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி வேணா ஊற்றிக்கோங்க. ஒரு திக்கா வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்ல வைங்க. நல்லா இடையில அடியில் பிடிச்சிடாம கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். தகதக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மிகவும் சுவையான பாம்பே ஸ்டைல் சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுகள்லாம் கரெக்டா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.